ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேலக்ஸி ஆர்ட்ஸோட ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இது வரைக்கும் கேலக்ஸியில் ஃப்ரீ ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரான்ஸ் பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க உடனே வித்ட்ரா பண்ண முடியாது. அவங்க எப்போ வந்து ஃபஸ்ட்டு 500 rupees ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை வந்து ப்ரான்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து வித்ட்ரா பண்ண முடியும். சரிங்களா? இல்லைனா ஃபஸ்ட்டே நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே 500 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏர்ன் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து கம்பெனியில் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இனிமேல் இங்கே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்களும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுலேருந்தே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பேக்கேஜ் எதையும் அப்கிரேட் பண்ணவும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஏர்ன் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் அதில் ஒரு ரூல்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி உள்ளே வந்து ஏர்ன் பண்ண ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா, மினிமம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணும்போது 250 இருக்கணும். சரிங்களா? 250 அமௌண்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணும்போது. இது வந்து காயினாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஐஎன்ஆராகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்கள் ஏர்ன் பண்ணுற காசை அப்கிரேட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வித்ட்ரா பண்ணும்போது மினிமம் 250 அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். செகண்ட் டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா மினிமம் 500 rupees இருக்கணும். ஸோ அதே வந்து தேர்ட் டைம் வித்ட்ரா பண்ணுறீங்கனாலும் மினிமம் உங்கள்கிட்ட 500 rupees இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அதாவது 250 அமௌண்ட் 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பாயிண்ட் சென்ட் பண்ணி அமௌண்ட் வச்சுருக்கீங்க, வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அடுத்த டைமாக பண்ண போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட மினிமம் 500 இருக்கணும். தேர்ட் டைம் பண்ணும்போது உங்கள்கிட்ட 500 இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃபோர்த் டைமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க, ஃப்ரீயாக வந்த நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மினிமம் 750 rupees இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபிஃப்த் டைம் பண்ணும்போதும் உங்கள்கிட்ட 750 rupees இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து சிக்ஸ்த் டைம் 6வது முறையாக நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுக்குற ஆப்ஷன் வரும்போது உங்கள்கிட்ட 1000 rupees இருக்கணும். சரிங்களா? ஆனால் வித்ட்ரா வந்து நீங்கள் எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும். அதே அந்த 6th அப்புறம் நீங்கள் 7th நீங்கள் எத்தனை வாட்டி வித்ட்ரா பண்ணாலும் உங்கள்கிட்ட 1000 rupees ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் ப்ரான்ஸ்க்கு அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற காசு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரீ ஜாயினர்ஸ்க்கு. சரிங்களா? அதுவே சப்போஸ் நீங்கள் ப்ரான்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 rupees, 50 ரூபா இருந்தாலே காயின் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 100 ரூபா இருந்துச்சுன்னா ஐஎன்ஆர் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது ஏன் இப்படி வந்திருக்குன்னா, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ப்ரான்ஸ் மெம்பர்ஷிப்பாக வந்து நம்மக்கிட்ட கம்பெனியில் வர்றவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கணும். சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கம்பெனியில் காயின் வித்ட்ராவும் இருக்குது, ஐஎன்ஆர் வித்ட்ராவும் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா கொடுக்கலாம். நீங்கள் மந்த் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிவிட்டு மந்த் எண்டுக்குள்ளே வித்ட்ரா கொடுத்தவங்க வந்து எல்லாருக்கும் அடுத்த மந்த் 10ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிசம்பரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஐஎன்ஆர் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது ஜனவரி 10th அதாவது அடுத்த மாதம் ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும் கம்பெனியில். அதே நீங்கள் காயின் வித்ட்ரா கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் எப்போனாலும் காயின் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். நீங்கள் காயின் வித்ட்ரா கொடுத்த நாள்லேருந்து 24 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டில் காயின் ரிசீவ் ஆகிரும். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், அதாவது உங்கள் அமௌண்ட் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு நீங்கள் ஜிபே நம்பரோ ஃபோன்பே நம்பரோ வந்து உங்களோட பர்சனல் செட்டிங்கில் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். உங்களோட வச்சிருக்கிற நம்பரில் எந்த நம்பர் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த கரெக்டான நம்பரை தான் நீங்கள் பர்சனல் செட்டிங்கில் கொடுக்கணும். சரிங்களா? இல்லையா உங்களோட யூபிஐ ஐடி அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கரெக்டாக நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அமௌண்ட்டு கரெக்டாக ரிசீவ் ஆகிரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து 25th 31st நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு 10ஆம் தேதி உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிரும். சரிங்களா? ஸோ நம்ம கம்பெனியில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரீயாக வந்தாலும் உழைச்சா மட்டும்தான் இங்கே சம்பாதிக்க முடியும். மற்றபடி அமௌண்ட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை டபுளாக எடுத்துக்கலாம், ட்ரிபிளாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே கிடையாது. சரிங்களா? ஃப்ரீயாக வரீங்களா, உழைச்சி காசு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அன்லிமிட்டட் இன்கம். இங்கே ஒர்க்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணணும், இங்கே உழைச்சி தான் எடுக்கணும் அப்படின்னா அப்படி என்ன உழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மொபைலும் உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே போதுங்க. நீங்கள் நார்மலாக வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு இந்த போஸ்ட்டை வந்து லைக் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ப்ரூஃபை சப்மிட் பண்ணுங்கள், இன்கம் எடுத்துக்கலாம். அப்புறம் யூடியூப்பில் போய்ட்டு நாங்கள் கொடுக்குற யூடியூப் லிங்க் வந்து நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஒரு நிமிஷம் அதை வாட்ச் பண்ணிட்டீங்களா, அதை வாட்ச் பண்ணதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ணுங்கள், இன்கம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் அங்கே ஒரு பேஜ் லிங்க் கொடுப்போம். அந்த பேஜில் போய் நீங்கள் எங்களோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணிக்கலாம், அதுக்கும் இன்கம் தான். ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் டாஸ்க் தான் எங்களோட கம்பெனியில் இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைன் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட டைம் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான இன்கம் நீங்கள் அன்லிமிட்டட் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவுமே ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு கம்பெனி. ஸோ அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நான் உழைக்கிறேன் எனக்கு காசு கொடுப்பாங்களா அந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் கேலக்ஸியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சேனல் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின். ஸோ வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க, உங்களோட டைமை
ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.